இவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீயா குடுக்கறது, ஓசில குடுக்கறது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்க. அதுக்கு என்ன முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம அவங்க வந்து எக்கனாமிக் இழுக்கிறாங்க, இதெல்லாம் இழுக்கிறாங்க. ஜென்சி கிட்ஸை ஈர்க்கிறதுக்கு அவர்கிட்ட என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணலாமோ அதெல்லாமே அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த தற்கொலைகள்லாம் சேர்ந்துதான் அப்படின்னு சொல்லி அவரே இந்த தமிழ்நாட்டை அமைக்க போறோம் அப்படின்னு அவரே தான் சொன்னாரு. இவர் தான் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த தொண்டர்களையும் ரசிகர்களையும் தற்கொலைகளாவே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. தொடர் அவங்க அதை தாண்டி வரவே இல்லை. தொடர் அவர் அரசியலுக்குள்ளேயே வரல. அவங்க அங்க இருந்த ரசிகர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ரசிகர்களை சொல்லணும்னு. அதாவது யாரெல்லாம் நல்லா கை தட்டுவீங்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு பேசியிருந்தா கூட அவங்க அங்க கை தட்டி இருப்பாங்க. ஒருவேளை இவருக்கு பேப்பர் மாத்தி வச்சிருந்தாலும் இவர் அது என்னன்னு தெரியாம தான் படிச்சிருப்பாரு. விஜய வந்து இப்ப வரைக்குமே பஞ்சவன் பாரிவேந்தனாவே பாத்துட்டு இருக்கோம் தொடர். உண்மையாலுமே அவர் வந்து ஸ்ரீவத்சு. புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் அரசியல் விமர்சகர், தொடர்ந்து ஊடகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் ரியானா நிகழ்வு இணைகிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். 2026ல எல்லோருக்கும் புதிய வீடு, அது போக 2 வீலர் வேலை, அது வரைக்கும் நீங்க வேலைக்கு கூட போகாம இருக்கலாம், 2026ல ஒரு வேலை கிடைச்சிடும் அப்படின்ற அளவுக்கு விஜய், அதாவது அவர்களுடைய அண்ணன் பேசியிருக்காரு. ஒரே அரங்கத்துல ஆர்ப்பாட்டம், புதுசா வீடு கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, பைக் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்ப்பாட்டத்துல கொண்டாடி இன்னைக்கு பலரும் அந்த ஸ்டேட்டஸ்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது வீடு புது வேலை அப்படின்லாம் வச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு அந்த மேடை பேச்சுல இந்த குறிப்பிட்ட இந்த பகுதி எப்படி இருக்கு? முதல்ல நம்ம இன்ட்ரோ கொடுக்கறதே விஜய்க்கு பயங்கரமா இருந்தது. அந்த ராஜ்கவுண்டர் கொடுத்த இன்ட்ரோ என்ன பெர்னாண்டோ அண்ணா அப்படின்னு அப்படி எல்லாம் பயங்கரமா எப்பவுமே அண்ணன் அப்படின்னு சொல்றவங்க திடீர்னு அண்ணா அப்படின்னு கூப்பிட்டாங்க விஜய. எங்க திங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அது தொடர். இன்னொன்னு வந்து நீங்க கேட்ட கேள்வி வீடு, அப்புறம் வண்டி இருக்கு, அதிகபட்சமா கார் இருக்கு. நீங்க வேலைக்கு போக வேண்டாம், அப்படியே சும்மா இருந்தா போதும், இன்னொரு 6 மாசத்துல வேலை. அப்படிதான் சொல்றாங்க. இவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீயா குடுக்கறது, ஓசில குடுக்கறது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்க ஃபர்ஸ்ட் இதுலயே. ஃபர்ஸ்ட் அவங்க பேசினாங்க. அப்புறம் இது ஓசில குடுக்க போறாங்களா இல்ல அவங்க வந்து அந்த அளவுக்கு வருமானம் உருவாக்க போறாங்களாங்கிறத அவர் தெளிவா சொல்லல. இன்னும் வந்து இதெல்லாம் வந்து இப்பவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பா மொபைல் போனும் வண்டியும் இல்லாத வீடு இருக்காது கண்டிப்பா. அப்புறம் சொந்த வீடு அதிகபட்சமா இப்ப எல்லாருமே இஎம்ஐ வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சொந்த வீடு ஆயிடுச்சு. இஎம்ஐ அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால இது இல்லாம இருந்து ஒரு விஷயத்த குடுக்கறது வேற, இருந்து கொடுக்கறது வேற. இப்ப எல்லாத்துக்கும் இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வீடு என்னமோ சின்னதா இருக்கும், ரொம்ப கூலி வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அந்த வண்டி வாங்குற காசைப்பட்டுதான் எல்லா காசையும் சேர்த்து வச்சு அந்த வீடு கூட கட்டலாம், ஆனா வண்டி வாங்குறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வருது. இன்னொன்னு வண்டி அப்படிங்கறது வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு கிரேஸான விஷயம் அப்படிங்கறதுனாலயா கூட அவர் அதை யூஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்ப தோழர், இப்ப வண்டி இருக்கு அப்படின்றவங்களுக்கு பெட்ரோல் அலைன்ஸ் ஏதாவது உண்டா? அது மாதிரிதான் நம்ம எங்களுக்கு எல்லாம் இப்பதான் தேவைப்படுது. வண்டி இருக்கு, பெட்ரோல் அலைன்ஸ் ஏதாவது உண்டா? இருக்க வேலையை விடலாமா? இந்த ஜாதகம் எல்லாம் கேட்பாங்க, இந்த வேலைக்கே போலாமா இல்ல வேற இருக்க வேலையை விடலாமா, வேற ஏதாவது வேலை கிடைக்குமா,
அப்படின்ற மாதிரிலாம் தயாரிப்போட இருக்காங்க. ஜென்சி அப்படின்றலாம் தயாரா இருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, வேலை வாய்ப்பு இல்ல, வேலை வாய்ப்பு நம்ம குடுக்கணும் அப்படின்னு தான் பேசி ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களே சொல்றாங்க, யாரும் வேலைக்கு போக வேண்டாம், நீங்க வந்து வீட்லயே இருந்துக்கலாம், எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே நம்மள வந்து ஒரு ஆர்வமும் அவங்க மேல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த கிரேசினஸ் கொண்டு வர்றதுக்கான வார்த்தைகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் தொடர். இது பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இல்ல இப்ப வந்து சில பேர் வந்து அதாவது சமூக வலைதளங்கள்ல தாவேக்காவுக்கு ஆதரவா இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு, அதை வந்து எக்கனாமிக்கலா அவர் டெவலப் பண்ணி எஜுகேஷனலா கொண்டு வந்து இன்புட்டை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறீங்களா? எக்கனாமிக்கலா அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியது, அதுக்கு என்ன முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம அவங்க வந்து எக்கனாமிக் இழுக்கிறாங்க, இதெல்லாம் இழுக்கிறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம நல்லா இருக்கு. இது பாருங்க, எக்கனாமிக்கல், டெவலப்மெண்ட், எஜுகேஷனலா, இன்புட், இந்த 4 வார்த்தையுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுதான் சார் இப்ப இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸை ஈர்க்கிறதுக்கு அவர்கிட்ட என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணலாமோ அதெல்லாமே அவங்க யூஸ் பண்றாங்க. ஜென்சி கிட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு தான் இது எல்லாமே பேசுறாங்கன்னா, இது ஒரு அப்கிரேட் வெர்ஷன் தான் தொடர். எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ட வந்து கவரணும் அப்படின்னா, அதுதான் ஜனநாயகன் முதல் பாடல் வந்துடுச்சு, அப்புறம் படம் இருக்கு, வருது இல்லையா? இதுக்கு மேல வேணுமா என்ன? அதுவும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கரெக்டா? அதான் ஜென்சி கிட்ட தேவை நிறைய இருக்குல்ல. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்திருக்குல்ல, இப்ப ஆடியோ லான்ச் இருக்குல்ல மலேசியால, அடுத்து படம் வர போகுது, அப்புறம் வேற என்ன வேணும் தொடர்? அவங்க அதை தாண்டி வரவே இல்லை தொடர். அவங்க அரசியலுக்குள்ளேயே வரல. அவங்க இன்னுமே நீங்க சொன்ன அதே இதுக்குள்ளதான் இருக்காங்க. இப்பவுமே வந்துட்டு அந்த அங்க இருந்த ரசிகர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ரசிகர்களை சொல்லணும்னு. அதாவது யாரெல்லாம் நல்லா கை தட்டுவீங்க, யாரெல்லாம் விசில் அடிப்பீங்க அப்படின்னு பார்த்து ஒவ்வொருத்தங்களா செலக்ட் பண்ணி அந்த 2000 பேரை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த 2000 பேர் அவங்களுக்கான வேலையை ரொம்ப அழகாவே பண்ணியிருக்கிறாங்க. அவர் கேப் விடும்போது கைத்தட்டி ஃபுல்லா முடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அவரு பேசுறாரு. இப்படிதான் வந்து அவங்களுக்குள்ளேயே பயங்கர கோஆர்டினேஷன்ல போயிட்டு இருக்குது. தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க இல்லையா? நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நேற்று வந்தவங்க எல்லாம் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஒரு ராணுவ படையோட வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கரெக்டா கண் அசைவு கேட்ட மாதிரி நடந்திருக்காங்க. கண்ணாசி அப்படி சொல்லிதான் தொடர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவருமே இவர் ஒரு வேலை இதெல்லாம் பேசாம உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு பேசியிருந்தா கூட அவங்க அங்க கைத்தட்டி இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கும் புரிதல் இருக்கு. ஒருவேளை இவருக்கு பேப்பர் மாத்தி வச்சிருந்தாலும் இவர் அது என்னன்னு தெரியாம தான் படிச்சிருப்பாரு. நேத்து கூட நேத்து இரவே வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு நண்பர் எழுதிட்டு இருந்தாரு, நான் வந்து 100% எப்படி எல்லாரையும் கல்வி தேர்ச்சி பெற வைக்க முடியும்னு கேட்டதுக்கு, எங்க அண்ணன் காலையிலேயே 2000 பேரை கல்லூரிக்கு வர வச்சுட்டாரு, 2000 பேரை கல்லூரிக்கு வர வச்சதால 100% பண்ண முடியாதா அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா? ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இல்ல நான் பாக்கல. ஆனா அதான் நான் சொல்றேன்ல, அதுல எல்லாருமே இது கிடையாது தொடர், மாணவர்கள் கிடையாது. நிறைய பேர் வெற்றி இல்லையா தொடர்? முதியோர் கல்வியாகவே இருந்தாலும் இரவு பாடசாலையா இருந்தாலும் 2000 பேர் வந்திருக்காங்க நேற்று கல்லூரிக்கு. அதை நீங்க பாராட்டணும் இல்லையா? ஏன் தயங்குறீங்க? 2000 பேர் வந்திருக்காங்க கல்லூரிக்கு, அது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்க பாருங்க. அதெல்லாம் சாதாரணமான கல்வியை பத்தி ஏதாவது பேசியிருந்தா பரவாயில்ல தொடர். நம்ம வந்து விஜய வந்து இப்ப வரைக்குமே பஞ்சவன் பாரிவேந்தனாவே பாத்துட்டு இருக்கோம் தொடர். உண்மையாலுமே அவர் வந்து ஸ்ரீவத்சன், நம்ம கல்வி அமைச்சர் நம்மளை கற்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு. நம்ம இன்னுமே பஞ்சவன் பாரிவேந்தன் பயங்கரம். அவரை வந்து விஜய வந்து அப்படியே நம்ம போர்ட்ரேட் பண்ணி மக்கள் ரசிகர்களுமே அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் வந்து ஸ்ரீவத்சன் அப்படிங்கறது நம்ம புரிய வைக்க வேண்டியதாதான் இருக்கு. ஆனா மேடைகள்ல குறிப்பா சில விஷயத்த வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பகிரப்படுகிற பொழுது குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக என்பது அண்ணா உருவாக்கிய இயக்கம், ஆனா அந்த இயக்கம் இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துடைய கட்டுப்பாடுல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அதை நம்ம அப்படி கடந்து போயிட முடியுமான்ற, நீங்க மத்தத நம்ம ஒரு நீங்க ஒரு கலாய்ச்சி பேசினாலும் கூட இதுல வந்து இது கடந்து போக முடியுமா? அப்படி நியாயமா குடும்ப அரசியல் சொல்றீங்க? ஆமா, குடும்ப அரசியல். இதை நான் வரவேற்பேன் தொடர், குடும்ப அரசியல் அப்படிங்கறத.
ஏன்னா அந்த அதாவது இவங்கதான் அடுத்தடுத்தது பையன் அப்படி வந்துகிட்டே இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா இதே மாதிரியான ஒரு சூழல் நமக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது. அதாவது குலத்தொழில் பண்ணிக்கிட்டுதான் இருந்தோம். அடுத்தடுத்து அது வந்து அடிமை அப்படிங்கறதுனால நமக்கு வந்து அது மேல கோபமோ எதுவுமே வரல, அதை பண்ணுன்னு நம்ம விட்டுட்டோம். ஆனா ஒரு அதிகாரத்துல போய் அதே விஷயம் நின்னு நீ குலத்தொழில் பண்ணாத நீ என்ன சொல்லும் போது எனக்கு அந்த அதிகாரம் தேவைப்படுது இல்ல தொடர். அந்த அதிகாரத்து மேலதான் இவங்களுக்கு கோபம் வருது. ஒருவேளை அந்த அதிகாரத்துல இல்லாம இவங்க வந்துட்டு அடுத்தடுத்த ஃபேமிலியா வந்துகிட்டு இருந்தாங்கன்னா இவங்க யாருக்கும் அந்த கோபம் வந்திருக்காது. அதிகாரத்து மேலதான் இவங்களுக்கு கோபம். இப்ப நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் தொடர், கிட்டத்தட்ட 10 நிமிடம் ஆயிடுச்சு. எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா அத சினிமா ஆரம்பிச்சோன்னு எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் கதாநாயகன் வரவே இல்லையே அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சினிமால ஒரு எதிர்க்கும் இல்லையா, 10 நிமிஷம் ஆச்சுன்னு ஹீரோ வரலையேன்னு. அந்த வகையில் நம்ம கண்டென்ட்ல வந்து 10 நிமிஷமா பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை நம்ம இப்பதான் பயன்படுத்த போறோம். நான் அதை ஒரு கட்டுப்பாடா எழுதி வச்சுட்டு வந்தேன், இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது 10 நிமிஷம் அப்படின்னு. சோ அதனால கேக்குறேன், தற்குறி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாதா? நீங்க போட்டிருந்த வீடியோ கூட பார்த்தேன். அது என்ன, அதுல என்ன சிக்கல் இருக்கு தற்குறி அப்படின்னு பயன்படுத்துறது? பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப வார்த்தை பயன்படுத்தி ஆகணும். நம்ம ஆரம்பத்துல தற்குறி நம்மளும் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். எம்எல்ஏ டாக்டர் எழிலன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா அவங்களுக்கு வந்து அதுக்கான எஜுகேஷன் கொடுக்காதது தானே பிரச்சனை. அவங்கள தற்கொலைன்னு சொல்லி இது இல்லையே, தலைமை எப்படி இருக்கோ நம்ம அருள்மொழி அம்மாவும் அத பதிவு பண்ணிருந்தாங்க. தலைமை மேல நம்ம குறை சொல்லணும், அதனால நம்ம தற்கொலைன்னு இவங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அவரும் அங்க வச்சு தற்கொலைன்னு சொல்றாங்க அப்படின்னு கோவப்பட்டு இந்த தற்கொலைகள்லாம் சேர்ந்துதான் அப்படின்னு சொல்லி அவரே இந்த தமிழ்நாட்டை அமைக்க போறோம் அப்படின்னு அவரே தான் சொன்னாரு. இது எதுவும் நம்ம சொல்ல வார்த்தை கிடையாது. நம்மளே நம்ம தற்கொலை சொல்ல வேணாம், சொல்லக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல அவரேதான் தன்னையும் சேர்த்து தற்கொலைன்னு சொன்னாரு. அது நான் உள்ளபடியே வந்து ஒரு 2 நாளா வந்து என்ன ஒரு மூட்ல இருந்தாங்க அப்படின்னா, பெரும்பாலும் மோடி கோவைக்கு வந்துட்டு போனார் இல்லையா, பிரதமர் வந்து போன பிறகு மதுரையிலையும் கோவையிலையும் மெட்ரோ வரல அப்படின்ற ஒரு அழுத்தத்துல தான் இருந்தோம். நம்ம கூட நிறைய விவாதங்கள்ல வந்து பாருங்க வரவே இல்லையே நினைச்சிட்டு இருந்தோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து உடையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்ல பேசிட்டு இருந்தேன். நிலையில திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில வராரு. நம்ம அந்த எனக்கு தெரிஞ்சு நம்ம புதனோட அந்த வார்த்தையை கையாள விட்டுட்டோம், தற்குறின்றத பக்கம் நகராம இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில அவரே டிவில தோன்றாரு, தற்குறின்ற வார்த்தை மட்டும் லீட் எடுத்து கொடுக்குறாரு. அவர் அதை விரும்புறாரா, அந்த தற்குறின்றது அப்படியே இருந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறாரா, எப்படி அது என்ன? அந்த ட்ரெண்ட்லயே வச்சுக்கணும் தான் தொடர் நினைக்கிறாரு. அவங்க வந்து அவங்க அரசியலுக்கான ஒரு விஷயமா தான் அவங்க எடுக்கிறாங்க. இவங்க வந்து ஏமா என்னோட ரசிகர்கள் தொண்டர்கள் அசிங்கப்படுறாங்க அப்படிங்கிற இது கிடையாது. இவர் தான் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த தொண்டர்களையும் ரசிகர்களையும் தற்குறிகளாவே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அப்படி அவரை யோசிக்கல அப்படின்னா அந்த தகரம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது போக நம்ம பழைய டென்ட் கொட்டாயில இருக்கிற மாதிரி பெண்கள் தனியா ஆண்கள் தனியா பிரிச்சு நடுவுல ஒரு துண்டை கட்டி சுத்தி வாலண்டியர்ஸ வர நிறுத்திருக்காங்க. அதுவும் அவசியம் இல்ல. அந்த வாலண்டியர்ஸ் அந்த துண்டு நிறுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? இவங்க மேல நம்பிக்கை இல்லாத காரணம் தான். இவன் இங்க இருந்து அங்க போயிருவாங்களோ, அங்க இருந்து இங்க போயிருவாங்களோன்னு துணியை நம்பாம இன்னும் வாலண்டியர்ஸ வர நிறுத்தி வச்சிருக்காங்க. இது எல்லாமே இவருக்கே அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம், அவங்க மேல நம்பிக்கை இல்ல, அவங்க தற்கொலை அப்படின்னு அவரே நினைக்கிறது தானே இது காரணம். இல்ல ஆனா ஓரளவுக்கு மேல அவரு பேசின அந்த உடல் மொழி இருக்கு பாத்தீங்களா, அதானே எப்ப பார்த்தாலும் தற்குறி தற்குறி தற்குறி, அதெல்லாம் எப்படி நல்லா இருந்ததுல, கியூட்டா இருந்தது பாத்தீங்களா? அதெல்லாம் அவரை வந்து ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஆக்ஷனோட பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நிறைய கேப் விட்டாரு, முக்கியமா ஒரு இடத்துல கேப் விட்டாரு. அந்த கேப் தான் இப்ப ட்ரோல் ஆயிட்டு இருக்குது பயங்கரமா. நீங்க அண்ணா சொன்ன வார்த்தையை சொன்னி யாரு மறந்தது அப்படின்னு கேட்டாரு. நீங்க தாங்க மறந்தது, நீங்க தாங்க அப்படியே ஒரு பேப்பர் வைக்க மிஸ் பண்ணிட்டாரு போல, அதனால அவரு இது மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து சரி கண்டினியூ பண்ணுவாரு தான் நாம வெயிட் பண்ணோம். பார்த்தா அவர் கொள்கைக்குள்ள போயிட்டாரு, அடுத்த டாபிக்கே சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரோட இது அவர் பேசணும் அப்படின்னு ஆக்சுவலா அங்க நடந்தது ஒரு பஞ்சு சொல்ற போட்டி தான் தொடர். அதுக்கு முன்னாடி வந்து காஞ்சிபுரத்தோட செயலாளர் பேசினாரு, அவரும் பஞ்சா பேசிட்டு போனாரு. அதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் பேசினாரு, அவரும் பஞ்சா பேசிட்டு போனாரு. அப்புறம் விஜய் அவரோட மொத்த ஸ்கிரிப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 95% பஞ்ச் தான் இருக்கும்.
அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அவர் பேசின ஒவ்வொரு பஞ்சுக்குமே வந்து இவங்க இப்ப வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற மக்களோட பிரச்சனையத்தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா அவங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நம்ம மைண்ட் போகும்ல, அவங்க அதுக்கு ஜாலியா கை தட்டுறாங்க தோழர். எனக்கு என்னமோ அன்னைக்கு அவங்க காஞ்சிபுரத்து மக்களா இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவர் என்ன பேசுறாருன்னே புரியாம கை தட்டுறாங்களா இருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணாதான். ஆனா நீங்க எனக்கு என்ன வழக்கமா வந்து அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் அப்படின்னு பேசுவாரு. நேத்து வந்து மேடைக்கு அவரை கூப்பிடும் போது ராஜ்மோகன்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெர்னாட் ஷா அண்ணா அப்படின்ற அந்த பட்டியல்லாம் போட்டாங்களே, இதெல்லாம் எப்படி ரொம்ப நல்லா இருக்கா கேக்குறதுக்கு? அண்ணாவை வந்து இவங்க இப்பதான் மறுபடியும் எடுத்திருக்காங்க தொடர். ஆரம்பத்துல இவங்க கொள்கை தலைவரா அண்ணாவை வைக்கல, பெரியார் தான் சொன்னாங்க. அந்த ஒரு தடவை தான் பெரியார பத்தி இதுவரை அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த மேடைகள்லயும் பெரியார பத்தி அவங்க பேசினதே கிடையாது. அது இல்ல. அதே மாதிரி அண்ணாவும் வந்து இப்பதான் அவங்க வந்து கையில எடுத்திருக்கிறாங்க. கரெக்டா காஞ்சிபுரத்துக்கு வரும்போது பீக்ல பேசுறாங்க. அண்ணா 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 அண்ணான்னு பயங்கரமா. இனி ஒருவேளை ஈரோடு போனா பெரியார பத்தி நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் தோழர். காஞ்சிபுரத்துல இப்ப அண்ணா வழியா பெர்னாட் ஷா போனாங்க இல்லையா? இப்ப ஈரோடு போனா பெரியார் வழியா சாக்ரட்டிஸ் போற ஐடியா இருக்கா? ஏதாவது அந்த மாதிரி? அதாவது விஜயையும் அவங்களையும் கம்பேர் பண்றாங்களா, ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணா லெவலுக்கெல்லாம் இருந்தாலும் என்ன 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 உன்னால பண்ணிட முடியும் அப்படின்னு தான் நமக்கு கேள்வி வருது. நீங்க அதுல வந்து விஜய வந்து தொட்டுட்டீங்கன்னு ஏதோ சொன்னார்ல, தொட்டுட்டீங்க இனி ஏண்டா தொட்டுன்னு வருத்தப்படுவீங்க அப்படின்லாம் பேசி கிளாப்ஸ் எல்லாம் பயங்கர இல்ல நிஜமா செம கிளாப்ஸ். அது எனக்கு என்னமோ அந்த கில்லி படத்துல வர அந்த வசனம்லாம் இருக்கும் இல்லையா, ஆப்போசிட்ல பிரகாஷ்ராஜ் இருந்தா எப்படி பேசுவாங்கோ அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் பிரகாஷ்ராஜ் ரேஞ்சுக்கு பாக்குறாரோ. மைடியர் அங்கிள் அதெல்லாம் சொல்லும் போது அப்படிதான் இருக்கு கேக்குறது இல்லையா, பிரகாஷ்ராஜ் அளவுக்கு பாக்குறாரு. அவங்க ரசிகர்களும் அவர் அரசியலுக்கு வந்துட்டாருங்கிற எண்ணம் இல்ல, இவருமே இவருக்கு அரசியலுக்கு வந்துட்டோங்கிற எண்ணம் இல்லாம ரெண்டு பேருமே அதை வந்துட்டு ஒரு சினிமா பாணியில தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க எதிரிகளை பாக்குறதும் எதிரிகள் கிட்ட பேசுறதும் அவர் போட்ட அந்த வீடியோலும் முதலமைச்சர் அவர்களே என்ன தொடரணும், என்ன தொடுங்க, தொண்டர்கள் சொல்றீங்க, அது எல்லாமே டயலாகா தான் எனக்கு ஃபீல். ஒருவேளை அவர் சீரியஸா பேசினாலுமே எங்களுக்கு எல்லாம் அது டயலாகா தான் கேக்குதோ என்னன்னு தெரியல. முதல்ல எடுத்து தோணுச்சு என்ன தொடரணும்னா என்ன தொடுங்க, எங்க பொதுச் செயலாளரை தொடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆளு வண்டியில இல்ல, ஏன்னா அவர் பேர் எஃப்ஐஆர்ல இருந்தா பேசியிருப்பாரான்னு தெரியல. எனக்கு லீடு கொடுத்த மாதிரி இருந்தது. ஆதவர்ஜுன் அவன் தொடாதீங்க, சிடிஆர் தொடாதீங்க, ஆரோக்கிய தொடாதீங்கன்ற மாதிரி இருந்தது. அது நான் பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தோணுது. தொட்டு பாரு அப்படின்னு கேட்டுட்டா கூட பரவாயில்ல, அவங்கள தொடாதீங்க என்ன தொடுங்க, அது எங்கெங்க இருப்பேன்னு வேற அவர் லொகேஷன் கொடுக்குறாரு. போன மேடையில ஆதவ் சொன்னார் இல்லையா, தில்லு இருந்தா தொடுடா அண்ணா தொட்டு பாடுறா அப்படின்னு சொன்னதுல போன மேடை இல்லையா, அதுவும் அதே மாதிரி தொட்டு பாரு நான் இருக்க மாட்டேன் முன்னாடி நீ தொடு அப்படின்ட்டு போயிடுவாரு. அவங்க தாவேக்கால இருக்கிற அந்த தலைவர்கள் அவங்க சொல்லிக்கிற எல்லாருமே அந்த ஃபார்மேட்லதான் இருக்காங்க தொடர். யாருமே வந்துட்டு இவங்க பேசிக்கிறாங்க மக்களுக்காக நாங்க பேசுறோம் மக்களுக்காக பண்றோம் அப்படின்னு பேசுறாங்களே தவிர தன்னைத்தானே போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. இவனை தொட்டுப்பாரு அதை தொட்டுப்பாரு, எல்லாருமே வந்து டயலாக் தான் தொடர் பேசுறாங்க. ஏதோ ஒரு நல்ல டைரக்டர் தான், இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டர் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டைலாக் எழுதிட்டு. ஆனா இது கொள்கையா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வந்து தொட்டுப்பாரு கொள்கை நம்பர் 1 நல்லா இருக்கும். அவங்க கொள்கைன்னு சொல்றதே கொள்கை இல்ல, அவங்க பேசுறது எப்படினாலும் கொள்கையாகும். என்ன தொட்டுப்பாருன்றது நல்லா இருக்கு பாருங்க, என்னை வந்து தொட்டுப்பாரு கொள்கை நம்பர் 1 தோழர். இதன் மூலமாக தீண்டாமை ஒழிப்பை விஜய் பேசுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, அப்படி யோசிச்சு பாருங்க நீங்க. ஆமா தொடர், கரெக்ட் தான். அதாவது நீங்க எடுப்பீங்க தொடர், அதாவது நாங்க எப்படி எடுப்போம், தீண்டாமை ஒழிப்பு நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், தொட்டு பாருன்னு சொல்றாரு, என்ன நடக்கும்னு சொல்லல, அதனால என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஏதாவது இதனால இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது நம்ம தீண்டாமை ஒழிப்புன்னு பேசலாம், இல்ல வந்து அவர் தீட்டு பாக்குறாருன்னு பேசலாம். அப்படி எதுவுமே சொல்லல, தொட்டு பாரு அப்படின்னு அந்த கெத்தா பேசுறது மட்டும்தான் அங்க நடந்திருக்கு. இந்த இடையில இந்த 3 நாள்ல ஏதாவது ஆதவர்ஜுனாவை ஏதாவது கவனிச்சீங்களா, நீங்க எங்கேயாவது ஏதாவது பாத்தீங்களா? பாக்கலையே தோழர், எங்கேயுமே இல்லையா, எங்க போனாரு
எனக்கு நேத்து கூட எதிர்பார்த்தோம் இல்லையா? ஆமா தொடர். நாங்க அங்க வந்துட்டு புசி ஆனந்த் வருவாரு, ஆதம் வருவாருலாம் நினைச்சோம். இப்போ அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும்போது கூட எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. என்ன இன்னைக்கு விஜய் மட்டும் வந்திருக்காரு, இல்லையே இது நடக்க கூடாதே அப்படின்னு. கண்டென்ட் கம்மியா இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். அவரு அந்த வடிவேல் டோன் ஒன்று வரும் பாத்தீங்க, தெய்வமே தெய்வமே அப்படின்றது ஞாபகம் இருக்குங்களா? இருக்குது. ஏன்னா எனக்கு அது எந்த இடத்துல ஃபீல் ஆச்சுன்னா, மை டியர் அங்கிள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் எடுத்த அந்த வார்த்தையை பயன்படுத்தினது, அப்புறம் அது குறைச்சதெல்லாம் பாக்குறப்ப அது நடந்த மாதிரி இருந்தது இல்லையா? யாருக்கோ டஃப் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் தொடர். யோகி பாபு மாதிரி யாருக்கோ டஃப் கொடுக்க முயற்சி பண்றாரு. பல விஷயங்கள் நம்ம வந்து படத்துல இருந்து எடுக்கலாம் தொடர். இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே படத்து கூட கம்பேர் பண்ணலாம், வடிவேலோட காமெடி கூட கம்பேர் பண்ணலாம். கம்பேர் கூட இல்ல, அப்படியே பொருந்தும். 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தும் ஒவ்வொரு சீனுக்கும். அந்த மாதிரி அவங்க பண்ற எல்லாமே இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பயணிப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல. நன்றி தொடர். நன்றி. புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.